கோல் அச்சீவர் ட்ரேடர் சார்பாக நம்ம சப்ஸ்கிரைபர் வியூவர்ஸ் எல்லாருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நிஃப்டி அண்ட் பேங்க் நிஃப்டியை அனாலிசிஸ் பண்ண போகிறோம். நெக்ஸ்ட்டு நம்ம பிரேக் அவுட் ஸ்டாக்ஸை பார்த்துருவோம். அது மட்டும் இல்லாமல் நம்ம இது வரைக்கும் கொடுத்த ஸ்டாக்குகளை ரிவ்யூ பண்ணிடுவோம். எந்தெந்த ஸ்டாக் எந்த பொசிஷனில் இருக்குது, நம்ம ஹோல்டு பண்ணலாமா அப்படின்றதையும் பார்த்துருவோம். ஓகே, இன்னொரு விஷயம் என்னென்னா, நம்ம இந்த வீடியோவில் எப்பயும் ஒரே ஒரு ஸ்டாக்கை மட்டும் பார்ப்போம். பார்த்துட்டு அந்த ஸ்டாக்கை அதாவது ஒரு ஸ்டாக்கை நம்ம ஸ்விங் ட்ரேடிங்க்கு எப்படி பிக் பண்ணணும் அப்படின்றத நம்ம பார்ப்போம். அதாவது டெக்னிக்கலாக உங்களுக்கு இது என்ன பேட்டர்ன் அப்படின்றத ஃபுல் டீட்டெயில்ஸை பார்ப்போம். நான் ஒரு ஸ்டாக் மட்டும் கொடுக்குறது, முன்னாடி நிறையா ஸ்டாக் கொடுத்துக்கிட்டு இருந்தேன். இப்போ ஒரு ஸ்டாக் மட்டும் கொடுக்குறதுக்கு பதிலாக இப்போ ஒரு 3 ஸ்டாக் நான் கொடுக்குறேன். ஸோ அதில் ஃபஸ்ட்டு ஒரு ஸ்டாக்கை மட்டும் நம்ம என்ன பண்ணுவோம், ஸ்விங் ட்ரேடிங்க்கு ஒரு ஸ்டாக்கை நம்ம எப்படி பிக் பண்ணணும் அப்படின்ற இந்த ரீசனை மட்டும் நம்ம அதில் பார்ப்போம். மற்றது எல்லாமே பிரேக் அவுட் ஸ்டாக் அந்த மாதிரி நான் உங்களுக்கு கொடுக்குறேன். ஓகே, இது எல்லாமே எஜுகேஷன் பர்பஸ்க்காக. நீங்கள் ட்ரேடர் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும்னா ஓன் அனாலிசிஸ் பண்ணிவிட்டு நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுங்கள். நான் செபி ரிஜிஸ்டர் அட்வைசர் கிடையாது. ஓகே, நம்ம வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா, நாலேஜ் கொடுத்துருந்துச்சுன்னா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ரெஃபர் பண்ணுங்கள். ஓகே, முடிஞ்ச அளவுக்கு நம்ம வீடியோ சப்போர்ட், நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். ஓகே, இப்போ நம்ம நிஃப்டி அண்ட் பேங்க் நிஃப்டி அனாலிசிஸ் பண்ணிவிட்டு அப்படியே நம்ம பிரேக் அவுட் ஸ்டாக்ஸுக்குள்ளே போயிடலாம். ஓகே, இப்போது நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் ஒரு நல்ல ஸ்ட்ராங்கான அதாவது ஸ்ட்ராங்கான புல்லிஷ் கேண்டிலுக்கு அப்புறம் ஒரு பேரிஷ் கேண்டில் பிரிண்ட் ஆகிருக்கு. இதை பொறுத்த வரைக்கும் என்ன கேட்டால், இவ்வளோ பெரிய கேண்டிலை 900 பாயிண்ட்ஸுக்குள்ளே ஒரு கேண்டில் பிரிண்ட் ஆகும்போது அந்த இடத்துல ஒரு சின்ன கேண்டிலாக தான் தெரியுது. அதாவது என்ன சொல்கிறேன்னா, இந்த பேரிஷ் கேண்டில் இந்த ட்ரெண்டை அஃபெக்ட் பண்ணாது அப்படின்றது தான் என்னோட ஃபஸ்ட்டு ரீசன். ஸோ அப்சைடில் போகிறதுக்கான பாசிபிள்ஸ் இருக்குது. ஒருவேளை டவுன் சைடு வந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதோட ப்ரீவியஸ் லோ சப்போர்ட்டாக உங்களுக்கு ஆக்ட் ஆகும். 23,860 உங்களுக்கு ஸ்ட்ராங்கான சப்போர்ட்டாக ஆக்ட் ஆகும். ஸோ நம்ம என்ன பண்ணலாம், நம்மளுடைய கிஃப்ட் நிஃப்டி பார்த்திங்கன்னா பாசிட்டிவாக தான் பிரேக் அவுட் ஆகிருக்கு. அதாவது பாசிட்டிவாக தான் ட்ரேட் ஆகிக்கிட்டு இருக்கு. டவ் ஜோன்ஸ் உங்களுக்கு ஒரு 164 பாயிண்ட்ஸோ என்னமோ டவுன் சைடில் தான் முடிஞ்சிருக்கு. ஓகே, இப்போ நம்ம என்ன பண்ணலாம், பேங்க் நிஃப்டி அனாலிசிஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நம்ம ரிவ்யூ, நம்மளோட ஸ்டாக்குக்கெல்லாம் ரிவ்யூ பண்ணிடுவோம். ஓகே ஃப்ரெண்ட், நம்ம பார்க்க போகிற ஃபஸ்ட் ஸ்டாக் பார்த்திங்கன்னா லக்ஷ்மி கெமிக்கல். இந்த லக்ஷ்மி கெமிக்கல் அதோட ஆல் டைம் ஹைலேருந்து நல்ல ஃபால். கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா உங்களுக்கு தெரியும், 325 இந்த ஸ்டாக் இப்போ ட்ரேட் ஆகிக்கிட்டு இருக்குது. 325 கீழே விழுந்திருக்கு. இப்போது அது ட்ரேட் ஆகிட்டு இருக்குது 193 ட்ரேட் ஆகிக்கிட்டு இருக்குது. ஓகே, இப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஸ்டாக் பிரேக் அவுட் ஆகிருக்கு. கெமிக்கல் செக்டாரில் இருக்கிற ஸ்டாக்கு. ஸோ நான் உங்களுக்கு இதுக்கு முன்னாடி நிறையா அதாவது என்ன சொல்லியிருக்கேன்னா, ஒரு ஸ்டாக் கன்சால்டேஷன் ஜோனில் போய்கிட்டு இருக்குன்னா ஃபஸ்ட்டு 4th அட்டம்ப்டில் என்ன ஆகும், 4th ஹிட்டில் உடைக்கும். அப்படி இல்லை அப்படின்னா மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா 5th அட்டம்ப்டில் உடைச்சிடும். இந்த சேனலை பார்த்தீங்கன்னா இது உங்களுக்கு 4th அட்டம்ப்டில் என்ன இருக்குது, உடச்சிருக்கு. ஒரு ஸ்ட்ராங்கான புல்லிஷ் கேண்டில் பிரிண்ட் ஆகிருக்கு. ஸோ இதை தான் நான் உங்களுக்கு ஆல்ரெடி நம்ம வீடியோவை ரெகுலராக வாட்ச் பண்ணுறவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும்னு நம்புகிறேன். 4th அட்டம்ப்டில் பிரேக் அவுட் கொடுத்துருக்கு. ஸோ இந்த ரீசனால், அதாவது இந்த சேனலை பிரேக் பண்ணி ஸ்ட்ராங்கான புல்லிஷ் கேண்டில் பிரிண்ட் ஆனதுனால நம்ம என்ன பண்ண போகிறோம், என்ட்ரி எடுக்க போகிறோம். ஓகே, கரண்ட் மார்க்கெட் ப்ரைஸில் நம்ம என்ன பண்ணலாம், என்ட்ரி எடுத்துக்கலாம். என்ட்ரி எடுத்துக்கிட்டு இதோட எஸ்எல்னு பார்த்தோம்னா இந்த சேனலுக்கு கீழே, அதாவது இந்த சப்போர்ட்டுக்கு கீழே நீங்கள் எஸ்எல்லை வச்சுக்கிட்டு தொடர்ந்து இந்த ஸ்டாக்கை நீங்கள் என்ன பண்ணலாம், ரன் பண்ணலாம். இதோட ஃபஸ்ட்டு டார்கெட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ஹையை நீங்கள் ஃபஸ்ட்டு டார்கெட்டாக வச்சுக்கலாம். இந்த டார்கெட்டுக்கு அப்புறம் அகைன் மறுபடியும் என்ன ஆகும், பிரேக் அவுட் கொடுத்துச்சுன்னா அகைன் மறுபடியும் நீங்கள் ஒரு என்ட்ரி எடுத்துக்கலாம். ஓகே, இப்போ இந்த ஸ்டாக்கை பொறுத்த வரைக்கும் நான் உங்களுக்கு ஸ்விங் ட்ரேடிங் தான் கொடுத்துருக்கேன். இது ஃபஸ்ட்டு டார்கெட். செகண்ட் டார்கெட் பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட்டு இந்த 277 செகண்ட் டார்கெட்டாக இருக்கும். தேர்ட் டார்கெட் அப்படின்னு பார்க்கும்போது 320. ஓகே, இந்த ட்ரெண்டில் என்ன நம்ம எப்படி ட்ராப் பண்ணுறது அப்படின்னு பார்க்கும்போது, என்னை பொறுத்த வரைக்கும் நான் அதை எரேஸ் பண்ணிவிட்டு உங்களுக்கு நான் இப்போ ஒரு ட்ராப் பண்ணி காட்டட்டுமா? பார்க்குறதுக்கு, அதாவது பிகினிங் ஸ்டேஜில் இதை பார்க்குறதுக்கு கொஞ்சம் ஈஸியாக தான் தெரியும். ஆனால் ட்ராப் பண்ணும்போது கொஞ்சம் குழப்பம். அதாவது இப்போ நான் ட்ராப் பண்ணும்போது உங்களுக்கு தெரியும் பாருங்கள், இதை எப்படி நம்ம ட்ராப் பண்ணுறது அப்படின்னு. ஃபஸ்ட்டு நம்ம சப்போர்ட் லைனை என்ன பண்ணலாம், ட்ராப் பண்ணிடலாம். சப்போர்ட் லைனை ட்ராப் பண்ணும்போது உங்களுக்கு இங்கே ஒரு கேள்வி வரும். என்ன வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கீழே ஒரு கேண்டில் இருக்கே, அதை விட்டுட்டு நம்ம என்ன பண்ணியிருக்கோம், ட்ராப் பண்ணியிருக்கோமே அப்படின்ற ஒரு கொஸ்டின் வரும். உண்மைதான், ஒரு நேர்கோடு வரையணும் அப்படின்னா அதிகமான
புள்ளிகள் எங்கே சந்திக்குதோ அங்கே தான் நம்ம என்ன பண்ணணும், அதைத்தான் நம்ம வந்து ட்ரா பண்ணணும். ஸோ ஃபஸ்ட்டு ரீசன் இங்கே அதிகமான புள்ளிகள் ஒரே இடத்துல சேர்ந்துருக்கு. அதனால தான் நம்ம இந்த கேண்டிலை விட்டுட்டு நம்ம என்ன பண்ணியிருக்கோம், ட்ரெண்ட் லைன் ட்ரா பண்ணியிருக்கோம். ஓகே, நெக்ஸ்ட் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அப்சைடில் இருக்க சேனலை நம்ம ட்ரா பண்ண போகிறோம். ஓகே, இந்த அப்சைடில் இருக்க சேனலை பொறுத்த வரைக்கும் இங்கே பாருங்கள், இப்போது என்ன இருக்குது. ஸோ ஃபஸ்ட்டு டச் உங்களுக்கு இருங்க வர இங்கே பாருங்கள், அதாவது ஃபஸ்ட்டு இந்த ட்ரெண்ட் லைனை ஃபஸ்ட் டைம் டச் பண்ணியிருக்கு, செகண்டு, தேர்ட் அட்டம்ப்டு, ஃபோர்த் அட்டம்ப்டு. ஸோ ஃபோர்த் அட்டம்ப்டு என்ன இருக்குது இங்கே பார்த்தீங்கன்னா உடச்சிருக்கு. ஸோ இந்த ரீசனால தான் நம்ம என்ன பண்ணுறோம், பிரேக் அவுட்னு கன்சிடர் பண்ணியிருக்கோம். ஓகே ஃப்ரெண்ட், நம்ம என்ன பண்ணலாம், நெக்ஸ்ட்டு வந்து சில அதாவது நம்மளுடைய ரிவ்யூ ஆன சில ஸ்டாக், அதாவது ரிவ்யூ பண்ண போகிறோம். நம்ம இதுக்கு முன்னாடி பிரேக் அவுட்னு கொடுத்த ஸ்டாக்கில் நம்ம ரிவ்யூ பண்ண போகிறோம். அதுலேயும் நிறைய பிரேக் அவுட் ஆகிருக்கு, அதையும் நம்ம பார்த்துருவோம். பார்த்துட்டு மீதி இருக்க 1 or 2 பிரேக் அவுட் ஸ்டாக்கை நம்ம வேகமாகவே பார்த்துருவோம். அதாவது நம்ம இதுக்கு முன்னாடி நம்ம சண்டே அதாவது சாட்டர்டே கொடுத்த ஸ்டாக் இது, அதாவது மல்டியர் பிரேக் அவுட் ஸ்டாக்ஸ்னு கொடுத்துருந்தோம். ஸோ இந்த ஸ்டாக்கை பொறுத்த வரைக்கும் காட்ஃப்ரே ஃபிலிப்ஸ் ஃபஸ்ட்டு ஸ்டாக். இந்த ஸ்டாக்கை பொறுத்த வரைக்கும் என்ன ஆயிருக்கு அப்படின்னா, நம்ம கொடுத்த ட்ரெண்ட் லைனுக்கு அபோவ் ஒரு ஸ்ட்ராங்கான புல்லிஷ் கேண்டில் பிரிண்ட் ஆகிட்டு என்ன ஆச்சு அப்படின்னு பார்த்தோம்னா, நெக்ஸ்ட்டு இந்த இந்தியா பாகிஸ்தான் வரால கீழே வந்துட்டு என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மறுபடியும் இந்த சேனலை பிரேக் பண்ணி ஸ்ட்ராங்கான புல்லிஷ் கேண்டில் பிரிண்ட் ஆயிருக்கு. என்ட்ரி நீங்கள் இப்போ கரண்ட் மார்க்கெட் ப்ரைஸில் நம்ம என்ட்ரி எடுத்துக்கலாம். என்ட்ரி எடுத்துக்கிட்டு இதோட டார்கெட் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 30% அப்சைடில் போகிறதுக்கான பாசிபிள்ஸ் இருக்குது. அதாவது 10,900 வரைக்கும் போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. இது நம்ம கொடுத்த ஸ்டாக்கு தான். நம்ம கொடுத்த ஸ்டாக்கில் நெக்ஸ்ட்டு நம்ம பார்க்க போகிற ஸ்டாக் மேசகான் டக்கை பொறுத்த வரைக்கும் இந்த ஸ்டாக்கை நீங்கள் ஒரு ஷார்ட் டேர்முக்காக நீங்கள் வாங்க போகிறீங்க அப்படின்னா, இந்த ட்ரெண்ட் லைனுக்கு அதாவது அதோட ஆல் டைம் ஹைக்கு மேலே வீக்லியில் ஸ்ட்ராங்கான புல்லிஷ் கேண்டில் பிரிண்ட் ஆனதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணலாம், என்ட்ரி எடுத்துக்கலாம். நீங்கள் ஸ்விங் ட்ரேடிங்க்கு நீங்கள் என்ன பண்ண வாங்குறீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு இதை நான் டெய்லியில் கன்வெர்ட் பண்ணிக்கிறேன். இப்போது டெய்லியில் நான் கன்வெர்ட் பண்ணிக்கிட்டேன். டெய்லியில் பார்க்கும்போது இந்த ஸ்டாக்கை பாருங்கள், அதோட ஆல் டைம் ஹைக்கு மேலே ஒரு புல்லிஷ் கேண்டில் பிரிண்ட்டாக இருக்குது. நீங்கள் இப்படி மட்டும் பார்க்க வேணாம், இதுக்கு முன்னாடி அப்சைடில் அதாவது இந்த ஹையை பிரேக் பண்ணலையே அப்படின்னு நீங்கள் நினைக்கலாம். ஸோ இந்த ஸ்டாக்கை பொறுத்த வரைக்கும் வெறித்தனமாக ஏறும். சும்மா கிட்டத்தட்ட ஒரு 15 டேஸ்லேயே கூட பல மடங்கு ஏறக்கூடிய ஒரு ஸ்டாக்கு. நீங்கள் என்ன பண்ணலாம்னா, என்ட்ரி இப்போ கரண்ட் மார்க்கெட் ப்ரைஸில் நம்ம என்ட்ரி எடுத்துக்கலாம். என்ட்ரி எடுத்துக்கிட்டு நீங்கள் என்ன பண்ணலாம், எஸ்எல்ல வந்து இந்த லோவுக்கு கீழே கூட வச்சுக்கலாம். அதாவது இந்த 2745 நீங்கள் எஸ்எல்லாக வச்சுக்கிட்டு கூட இந்த ஸ்டாக்கை நீங்கள் தொடர்ந்து ரன் பண்ணலாம். ஒரு சூப்பரான ரிட்டர்ன்ஸ் கிடைக்கிறதுக்கான பாசிபிள்ஸ் வெரி வெரி ஹை. நீங்கள் ஒரு ஷார்ட் டேர்முக்காக வாங்குறீங்கன்னா இந்த ஸ்டாக்கில் ஒரு எப்படி சொல்கிறது, ஒரு 6 மந்த்ஸ்லேருந்து 6 மந்த் இல்லை 3 மந்த்ஸில் கூட ஒரு சூப்பரான ரிட்டர்னை நம்ம எதிர்பார்க்க முடியும். இதுக்கு முன்னாடி அதோட ரேலியை நீங்கள் கவனிச்சிங்கன்னா தெரியும். நீங்கள் பார்த்தீங்களா, நேரோ ரேஞ்சில் அப்சைடில் போயிருக்கு. இதுக்கு முன்னாடி ஃபால் ஆகிட்டு என்ன இருக்குன்னு பார்த்தீங்களா, இதுக்கு முன்னாடி என்ன இருக்குது, ஃபால் ஆகிட்டு இந்த கன்சல்டேஷன் ஜோனை பார்த்தீங்கன்னா தெரியும். ஒரு நிமிஷம், இந்த ஜோன் பாருங்கள், இந்த ஜோன் கன்சால்டேஷன் ஜோனை உடைச்சதுக்கப்புறம் ஒரு என்ன ரேலி கொடுத்துருக்கு பார்த்தீங்களா. ஸோ அதாவது நெக்ஸ்ட் என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அப்சைடில் போகிறதுக்கான பாசிபிள்ஸ் தான் வெரி வெரி ஹை. மற்ற எல்லா டிஃபென்ஸ் ஸ்டாக்கும் ஒரு சூப்பராக பெர்ஃபார்ம் பண்ணிக்கிட்டு இருக்கு. இதுக்கும் பெர்ஃபார்ம் பண்ணுறதுக்கான வாய்ப்பு நிறையவே இருக்குது. அப்சைட் பொட்டன்ஷியல் ரொம்ப ஸ்ட்ராங்காகவே இருக்குது. நீங்கள் இந்த ஸ்டாக்கை கன்சிடர். ஓகே ஃப்ரெண்ட், இப்போ நெக்ஸ்ட்டு நம்ம கொடுத்த ஸ்டாக்கில் இந்த சிடிஎஸ்எல் வந்து நான் வந்து ஆல்ரெடி உங்களுக்கு வந்து சொல்லியிருந்திருப்பேன், நீங்கள் வந்து எஸ்எல்ல கொடுத்துட்டு வெளியில் வந்துருங்க அப்படின்னு சொல்லி. இப்போ என்ன இருக்குன்னா, மறுபடியும் இந்த ஸ்டாக் என்ன அப்சைடில் போய்கிட்டு இருக்குது. ஓகே, அப்சைட்லேயே போனாலும் நம்மளை பொறுத்த வரைக்கும் இதோட ப்ரீவியஸ் இந்த ஹையை பிரேக் பண்ணி ஸ்ட்ராங்கான புல்லிஷ் கேண்டில் பிரிண்ட் ஆனிச்சுன்னா நம்ம என்ன பண்ணலாம், ஸ்விங் ட்ரேடிங்க்கு ஒரு என்ட்ரி நம்ம எடுத்துக்கலாம். அப்போ தான் நமக்கான ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குது. அது வரைக்கும் நீங்கள் இதில் என்ட்ரி ஆகாமல் இருக்கிறது நமக்கு சேஃப்டியாக இருக்கும். ஓகே, அப்படி ஒரு வேளை நமக்கு அப்சைடில் போகுது அப்படின்னா நான் என்ன பண்ணுறேன்னா உங்களுக்கு அப்டேட் பண்ணுறேன். இப்போ நீங்கள் கையில் வச்சுருந்தீங்கன்னா தாராளமாக என்ன பண்ணலாம், ஹோல்டு பண்ணலாம். அதில் எந்த விதமான மாற்றமும் கிடையாது. ஒரு சூப்பரான ஸ்டாக். உங்களுக்கு பிஎஸ்சியை பொறுத்த வரைக்கும் வெறித்தனமாக ஏறிக்கிட்டு இருக்கு.
ஓகே, நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிற ஸ்டாக் ஜியோ ஃபினான்ஸ். இந்த ஜியோ ஃபினான்ஸ் பார்த்திங்கன்னா நம்ம ஆல்ரெடி இந்த ஸ்டாக்கை நம்ம கொடுத்துருந்து அதோட ஃபஸ்ட்டு டார்கெட்டை ஹிட் பண்ணிடுச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா என்ன ஆயிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஸ்டாக்கை வந்து நம்ம இதை வேறு ஒரு பேட்டர்னாகவும் பார்க்கலாம். ஸோ ரவுண்டிங் பாட்டம் பிரேக் அவுட் ஆகிருக்கு. ஸோ ரவுண்டிங் பாட்டம் பிரேக் அவுட் ஆனதுனால நம்ம என்ன பண்ணலாம்னா, கரண்ட் மார்க்கெட் ப்ரைஸில் நம்ம என்ட்ரி எடுக்கலாம். என்ட்ரி எடுத்துக்கிட்டு எஸ்எல்னு பார்க்கும்பொழுது இந்த 242 நீங்கள் எஸ்எல்லாக வச்சுக்கிட்டு இந்த ஸ்டாக்கை தொடர்ந்து ரன் பண்ணலாம். இதோட டார்கெட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நெக்ஸ்ட் டார்கெட் 346 வரைக்கும் போகிறதுக்கான பாசிபிள்ஸ் வெரி வெரி ஹை. ஓகே ஃப்ரெண்ட், இப்போது டியூப் இன்வெஸ்ட்மெண்ட் நம்ம கொடுத்த ஸ்டாக் தான். நம்ம கொடுத்த ஃபஸ்ட்டு டார்கெட்டாக என்ன ஆயிருக்கு, அச்சீவ் ஆயிருக்கு. ஸோ அச்சீவ் ஆயிடுச்சு, அதை நான் அப்போவே ஆல்ரெடி அப்டேட் பண்ணிட்டேன். இப்போ என்ன ஆயிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நெக்ஸ்ட் ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி இந்த ஸ்டாக்கில் வந்திருக்கு நமக்கு. இப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ட்ரெண்டில் எனக்கு அபோவ் ஸ்ட்ராங்கான புல்லிஷ் கேண்டில் பிரிண்ட் ஆனிச்சு அப்படின்னா நம்ம என்ன பண்ணலாம், என்ட்ரி எடுத்துக்கலாம். ஓகே, இதோட டார்கெட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு நெக்ஸ்ட் லெவலில் பார்த்தீங்கன்னா இந்த ப்ரீவியஸ் ஹையை நீங்கள் டார்கெட்டாக வச்சுக்கலாம். இந்த ஹையை வந்து ஃபஸ்ட்டு டார்கெட் இது, செகண்ட் டார்கெட் அதோட ஆல் டைம் ஹை. அதோட ஆல் டைம் ஹை முக்கியமான ஒரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ட்ரெண்ட் லைனை பிரேக் பண்ணி புல்லிஷ் கேண்டில் வரணும். ஓகே ஃப்ரெண்ட், நம்ம கொடுத்த ஸ்டாக்கில் இன்னொன்று பார்த்தீங்கன்னா கெயில். ஸோ கெயிலை பொறுத்த வரைக்கும் என்ன ஆயிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டவுன் சைடில் வந்திருக்கு. இதுக்கு நேற்று அதாவது ரிசல்ட் வந்து போஸ்ட் பண்ணியிருக்காங்க. கெயிலை பொறுத்த வரைக்கும் ரிசல்ட் வந்து கொஞ்சம் பேடாக வந்திருக்கு, அதாவது நஷ்டத்தை காட்டியிருக்காங்க. ஸோ அதனால் இந்த ஸ்டாக் வந்து அப்சைடில் போகிறதுக்கான பாசிபிள்ஸ் கம்மி தான். ஒருவேளை இந்த ஸ்டாக் அப்சைடில் போணுச்சுன்னா நம்ம என்ன பண்ணலாம், அப்டேட் பண்ணுறேன். நீங்கள் இந்த ஸ்டாக்லேருந்து வெளியில் வந்துடுறது பெஸ்ட்டுன்னு ஆல்ரெடி நான் உங்களுக்கு சொல்லியிருந்திருக்கேன்னு நினைக்கிறேன். இப்போதைக்கு என்ட்ரி எதுவும் எடுக்க வேண்டாம். நம்மளோட நெக்ஸ்ட் பிரேக் அவுட் ஸ்டாக் கல்யாண் ஜுவல்லர்ஸ். இந்த கல்யாண் ஜுவல்லர்ஸ் ஒரு ட்ரையாங்கிள் பிரேக் அவுட் ஆகிருக்கு. என்ட்ரின்னு பார்த்தோம்னா நம்ம என்ன பண்ணலாம், கரண்ட் மார்க்கெட் ப்ரைஸில் நம்ம என்ட்ரி எடுக்கலாம். ஸோ என்ட்ரி எடுத்துக்கிட்டு என்னை பொறுத்த வரைக்கும் இந்த ஸ்டாக்கை நீங்கள் ஃபஸ்ட்டு டார்கெட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த 598, அதில் 599 உங்களுக்கு ஃபஸ்ட்டு டார்கெட்டாக இருக்கும். ஸோ ஒரு சின்ன டார்கெட் தான், ஆனாலும் நீங்கள் என்ன பண்ணலாம்னா, அப்சைடில் போகும்னு சொல்லி நம்ம வச்சுருந்தோம்னா என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதோட ப்ரீவியஸ் ஹையை டச் பண்ணிவிட்டு, அதான் இந்த ட்ரெண்ட் லைனை டச் பண்ணிவிட்டு கீழே வர்றதுக்கான பாசிபிள்ஸ் இருக்குது. அதனால் ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ணலாம், ஃபஸ்ட்டு ஸ்விங்கை நம்ம ஃபஸ்ட்டு டார்கெட்டாக எடுத்துக்கிட்டு ஒரு ப்ராஃபிட்டை நம்ம கையில் எடுத்துக்கிட்டு நெக்ஸ்ட்டு பிரேக் அவுட் ஆகும்போது அகைன் இன்னொரு என்ட்ரியை நம்ம எடுத்துக்கலாம். இல்லை நான் வெயிட் பண்ணுறேன் அப்படின்னாலும் பிரச்சனை இல்லை. ஸோ ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மைண்ட் செட்டில் இருப்பாங்க. ஸோ அந்த ரீசனுக்காக நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஒரு ஷார்ட் டேர்முக்காக நீங்கள் வாங்க போகிறீங்க அப்படின்னு பார்த்தீங்கனாலும் என்ன பண்ணலாம்னா, இந்த 598 பிரேக் ஆனதுக்கப்புறம் ஒரு வீக்லியில் ஒரு ஸ்ட்ராங்கான புல்லிஷ் கேண்டில் பிரிண்ட் ஆனதுக்கப்புறம் நம்ம என்ட்ரி எடுத்துக்கலாம். அதோட ஹை வந்து நீங்கள் டார்கெட்டாக ஆல் டைம் ஹையை நீங்கள் டார்கெட்டாக வச்சுக்கலாம். ஒரு 791 வரைக்கும் அப்சைடில் போகிறதுக்கான பாசிபிள்ஸ் இருக்குது. ஒரு நல்ல ரிட்டர்ன்ஸை நம்மளால் மேக் பண்ண முடியும். கல்யாண் ஜுவல்லர்ஸை பொறுத்த வரைக்கும் ரிசல்ட் வந்துடுச்சு, ஒரு பாசிட்டிவான ரிசல்ட்ஸ் தான் வந்திருக்கு. அதனால் வேறு எந்த இஷ்யூவும் இருக்கிறதுக்கான வாய்ப்பு இல்லை. நம்ம நெக்ஸ்ட் பிரேக் அவுட் ஸ்டாக், இதுதான் நம்மளோட லாஸ்ட் பிரேக் அவுட் ஸ்டாக்னு சொல்லலாம். கிட்டத்தட்ட இந்த ஸ்டாக்கை அதாவது இந்த ஸ்டாக்கை பொறுத்த வரைக்கும் அதோட ஆல் டைம் ஹைலேருந்து நான் ஒரு ட்ரெண்ட் லைன் ட்ரா பண்ணியிருக்கேன். அந்த க்ரீன் கலர் ட்ரெண்ட் லைன், அந்த ட்ரெண்ட் லைனை இது என்ன ஆச்சு, பிரேக் பண்ணியிருக்கு. இந்த ஃபஸ்ட் டைம் என்ன பண்ணியிருக்கு, பிரேக் பண்ணியிருக்கு. அது மட்டும் இல்லாமல் இதோட ப்ரீவியஸ் ஹையையும் பிரேக் பண்ணியிருக்கு. இந்த 101.50, அதாவது 50 101.50 அதாவது இந்த ட்ரெண்ட் லைனையும் ப்ரீவியஸ் ஹையை பிரேக் பண்ணி உங்களுக்கு புல்லிஷ் கேண்டில் பிரிண்ட் ஆகிருக்கு. நீங்கள் என்ன பண்ணலாம், நம்ம தாராளமாக என்ட்ரி எடுத்துக்கலாம். ஓகே, இதோட எஸ்எல் நம்ம எங்கே வைக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, என்னை பொறுத்தளவுக்கு நீங்கள் இன்னொரு விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஸ்டாக்கை நீங்கள் ஷார்ட் டேர்முக்காக நீங்கள் இப்போ பை பண்ணலாம். பை பண்ணுறதுக்கான ஒரு ரைட் டைம் சொல்லலாம் இதை. ஓகே, எஸ்எல் வந்து நீங்கள் ஸ்விங் ட்ரேடிங் எடுத்தாலும் சரி, அதுவும் என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு ஷார்ட் டேர்முக்காக நீங்கள் எடுக்கிறீங்கன்னா கண்டிப்பாக அந்த 90 அப்படின்றத எஸ்எல்லாக வச்சுக்கிட்டு மெயின்டைன் பண்ணிவிட்டு நீங்கள் என்ன பண்ணலாம், எடுக்கலாம். ஸோ இன்னொரு விஷயம், ஸ்விங் ட்ரேடிங்க்கு நீங்கள் எடுக்கிறீங்க அப்படின்னா நீங்கள் பாருங்கள், இந்த 95 எஸ்எல்லாக வச்சுக்கிட்டு நீங்கள் இந்த ஸ்டாக்கை தொடர்ந்து ரன் பண்ணலாம். இதோட ஃபஸ்ட்டு டார்கெட் ப்ரீவியஸ் ஹை 110, செகண்ட் டார்கெட் உங்களுக்கு நெக்ஸ்ட் கொடுத்துருக்கேன், அது 220, தேர்டு டார்கெட் அதோட ஆல் டைம் ஹை. ஓகே ஃப்ரெண்ட், இந்த வீடியோவை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு நிறைய இன்ஃபர்மேஷன் நான் கொடுத்துருக்கேன். ஸோ நம்ம வீடியோவை பொறுத்த வரைக்கும் ஒரு ஸ்டாக்கை கொடுத்துட்டு அதை பிரேக் அவுட்டுன்னு கன்சிடர் பண்ணி கொடுத்துட்டு அதை அப்படியே விட்டுட்டு போகிற மாதிரி இல்லை. முழுக்க உங்களை கைடு பண்ணணும். ஒரு ஸ்டாக்கை நீங்கள் வாங்கிட்டீங்கன்னா அது எஸ்எல் ஹிட் ஆனாலும் சரி, அதை நான் அப்டேட் பண்ணுவேன்.
டார்கெட் ஹிட் ஆனாலும் அப்டேட் பண்ணுவேன். அதுக்கப்புறம் என்ட்ரி கிடைச்சாலும் அதையும் அப்டேட் பண்ணுவேன். முழுக்க முழுக்க உங்களையும் அடுத்த தளத்திற்கு அழைத்துச் செல்லும் பயிற்சிக்களம் நம்ம கோல் அச்சீவர் ட்ரேடர் கண்டிப்பாக இருக்கும் அப்படின்னு நான் முழுசாக நம்புகிறேன். ஓகே, மீண்டும் ஒரு நல்ல வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். அதுவரை நன்றியும் அன்பும்.